இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு ஜெயம் தரும் கர்த்தர் மேல் நம் நம்பிக்கை கொள்வோம். வசனம் நீதிமொழிகள் 21:31. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வசனம் ஒரு சாதாரண எளிமையான ஒரு வசனமாக இருந்தாலும் ஒரு ஆழமான சத்தியத்தை சொல்லுகிறது பாருங்களேன். பழைய ஏற்பாடில் நம்ம பார்க்குறப்போ ராஜாக்கள் தீர்க்கதரிசிக்கிட்ட கேட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, தெய்வனுடைய திட்டத்தை அறிந்து கொள்வார்கள். இப்போ நம்ம போருக்கு போகிறோம், நம்ம முறியடிக்கப்படுவோமா, மக்களை முறியடிப்போமா, அந்த தேசத்தை நம்ம சுற்றி வளைத்து கொள்ளலாமா அப்படின்னு சொல்லி அவங்க ஆலோசனை கேட்பாங்க. ஏன்னா தேவன் ஏற்கனவே அவர் ஒரு முடிவு வைத்திருப்பார்ப்பாங்க அந்த இடத்துல. நீங்கள் முறியடிக்கப்படுவீங்க, இல்லாட்டி நீங்கள் அந்த ஜனங்களை முறியடிப்பீர்கள், அவர்களே உங்கள் கையில் நான் ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் முன்னாடியே அந்த முடிவை சொல்வார் பாருங்களேன். ஆனால் இன்றைக்கு நம்ம கிருபையின் காலத்தில், புதிய உடன்படிக்கை காலத்தில் நம்ம இருக்கிறோம். நம்முடைய நன்மைக்காக தேவன் திட்டமிட்டு நம்ம வழிநடத்துகிறவராக இருக்கிறார்ப்பாங்க. நம்ம கையில் இருப்பது சாதனங்களாக இருக்கலாம், ஆனால் அவரது கரத்தில் தான் முடிவுகள் இருக்குதுப்பாங்க. நம்ம எல்லா காரியங்களும் நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா. நம்ம ஒரு மனிதனாகவே இந்த பூமியில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, பொருளாதாரத்துக்காக ஓடுறோம், பிள்ளைங்கள் படிப்புக்காக என்ன பண்ணுறாங்க, முயற்சிக்கிறாங்க. அவங்க அதே மாதிரி வேலைக்கு தேடுகிற பிள்ளைகள் வேலை தேடிக்கொண்டே இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்து கொண்டே தான் நம்ம இருக்கிறோம். எதுவுமே ஈஸியாக பெற்றுக்கொள்ளுகிற ஒரு ஒரு இடத்துல நம்ம இல்லை. எல்லாமே ஒரு காம்படிஷன் இருக்குது, எல்லாத்துலேயும் ஒரு சவால்கள் இருக்குது. ஒரு விடாமுயற்சி தான் நம்மளுக்கு பாருங்களேன். உலகத்தா சொல்லுவாங்களே, விடாமுயற்சி தோற்பது இல்லை அப்படின்வாங்க. ஆனால் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறோன்னா, ஜெயமோ கர்த்தரால் வரும். அதே சொல்லிகிட்டே இருக்கணும் பாருங்களேன். அதே நம்ம அந்த வேத வசனத்தை நம்ம சொல்ல 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 அது ஜீவன் கொடுக்கறதா இருக்குது. அந்த வசனம் ஜீவனுள்ளதாக இருக்குது. நம்ம வேலை என்னென்னா, நம்ம முயற்சி செய்கிற வேலை. நம்ம ஜெபம் பண்ணி தேவன்கிட்ட ஒப்பு கொடுத்து தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கும்போது தேவன் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுப்பவராக இருக்கிறாரு. மனுஷன் தனது பக்கத்தில் முடிந்தவரை முயற்சி செய்கிறான். திட்டம் போடுறோம், பிளான் பண்ணுறோம், ஆயத்தம் பண்ணுறோம், நம்ம நிறைய ப்ராக்டிஸ் செய்கிறாங்க. ஆனாலும் கடைசியில் அந்த முயற்சி வெற்றி பெற வேண்டுமானால் அது தேவனுடைய கரத்தில் தான் இருக்குது. நம்முடைய திறமை மட்டும் போதாது பாருங்கள். ஓவர் கான்ஃபிடென்ஸு, இதை அப்படி நம்மளோட டேலண்ட்டு, இதே நம்மளோட சுய திறன்களை நம்ம நம்பிக்கொண்டே இருந்தால் அது பத்தாது பாருங்கள். தேவனின் கிருபை இதில் தேவையானதாக இருக்குது. தேவனுடைய கிருபை நம்ம பார்க்குறோம், வானத்துக்கு பூமிக்கும் எவ்வளோ தூரமாக இருக்குதோ கர்த்தருக்கு பயப்படுற மேல் அவர் கிருபை அவ்வளோ பெரிதாக இருக்குது என்று நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இல்லையா. ஸோ அப்படிப்பட்ட தேவனை நம்ம என்ன பண்ணுறோம், ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம உண்மையாக முயற்சி செய்யும் பொழுது தேவன் அவர் நம்மில் வைத்திருக்கும் திட்டத்தில் நமக்கு ஏற்ற நேரத்தில் வெற்றி பெற செய்வார். சில இடத்துல வேலை தேடிக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலை பார்ப்பாங்க, அது கிடைக்கலன்னு சோர்வடைவாங்க. எத்தனையோ இந்த இன்ஜினியரிங் படித்த பிள்ளைகளை நான் பார்த்துருக்குறேன். அவங்க படித்தது இன்ஜினியரிங்காக இருக்கும், ஆனால் அங்கே சம்மந்தமே இல்லாத ஒரு இடத்துல வேலை செய்வாங்க. காரணம் கேட்டால் சரியான மார்க் எடுக்கலை, அதனால் இப்படி ஆயிடுச்சு சொல்லுவாங்க. ஆனால் பாருங்கள், தேவன் அவங்கள அற்புதமாக வழி நடத்துவார். இந்த படிப்புக்கு தான் இந்த வேலை செய்யணும்லாம் எதுவுமே ஒரு தேவனுடைய காரியங்களை நம்ம சொல்ல முடியாது. தேவன் திட்டம்னு சொல்ல முடியாது. அற்பமாக இருந்தாலும் தேவன் உயர்த்துகிற தேவன். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதைகளை தேர்ந்தெடுக்கிற நம்ம தேவன் பாருங்கள். நம்மளுக்கு இது கிடைக்கலையே, வேலை கிடைக்கலையே, நான் படித்த இந்த காரியத்துக்கு எனக்கு வேலையிலேயே நம்ம சோர்ந்து போக வேண்டியதில்லை. கர்த்தர் திட்டத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்குறப்போ நிச்சயமாக தேவன் வைத்திருக்கிறத உங்கள் கண் காணவும் இல்லை, காதை கேட்கவும் இல்லை, உங்கள் இதயத்தை தோன்றவும் இல்லை. ஆனால் தேவன் உங்களுக்கு வைத்திருக்கிறத அவர் ஏற்ற வேலையில் உங்களுக்கு வழி நடத்துவார். ஒருவேளை தீர்க்க தரிசனமாக உங்ககிட்ட சொல்லுவார். அப்படி இல்லையா, கண்டிப்பாக அவருடைய வார்த்தையில் நிலைத்திருங்க, அவருக்காக காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை பெஸ்ட்டான இடத்துல உங்களை போஸ்ட் பண்ணுவார். நீங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருப்பீர்கள். ஒருவேளை இன்றைக்கு எதை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ அதை எப்படி வெல்லாம் என்று தெரியாமல் இருக்கும். அது எப்படிலாம் ஆகும், எப்படி இந்த திருமணத்திற்கு வெயிட் பண்ணியிருக்கலாம், எக்ஸாமுக்காக நீங்கள் காத்திருக்கலாம், ரிசல்ட்டுக்காக காத்திருக்கலாம், வேலைக்காக காத்திருக்கலாம், ஒரு பொருளாதார ஆசிர்வாதத்துக்காக காத்திருக்கலாம், சரீர சுகத்துக்காக எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் தயங்காதீங்க. தேவனுடைய வாக்குத்தத்தத்தை வைத்து சொல்லுங்கள். உங்களுடைய பங்கு என்ன தெரியுமா, தேவனுடைய வார்த்தை உங்கள் இருதயத்தில் வைத்து விசுவாசத்தோட நம்பிக்கையாக இருக்கணும். இந்த வசனத்தை
சொல்லிட்டே இருங்க, ஜெயமோ கர்த்தரால் வரும். தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். ஏற்ற நேரத்தில் பெஸ்ட்டான இடத்துல வாய்க்க பண்ணுவார். நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இல்லையே, எனக்கு சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லையே, எனக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லையே, நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் இருக்கிறதுலே பெஸ்ட் ரெக்கமெண்டேஷன் யார் தெரியுமா? நம்ம தேவன் தான் பாருங்கள். அவர் தான் நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார் பாருங்கள். அதனால் சோர்ந்து போகாதீங்க, தொடர்ந்து உங்கள் வேலைகளை செய்து கொண்டே இருங்க, நிச்சயமாக ஜெயம் வரும் பாருங்கள். ஜெபிப்போம். பரலோக கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையில் சோதனைகள் பலவாக இருந்தாலும் எங்கள் வெற்றியின் வாசலை திறப்பவர் நீங்கள் தான்ப்பா. எங்கள் அறியாமையிலும் பலவீனத்திலும் கூட உம்முடைய கிருபையினால் வழி நடத்தும் ராஜா. நாங்கள் செய்கின்ற அநேக முயற்சிகளுக்கு ஜெயத்தை கட்டளிடும்படியாக இயேசு நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.